வேறுபட்டிருந்தாலும் பாரத தாயின் பிள்ளைகள் என்கின்ற சிந்தனை நமக்குள்ள இருந்தாக வேண்டும். நீ இயேசு கிறிஸ்துவை வழிபடுகின்றவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை வழிபடுகின்றவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவத்தை வழிபடுகின்றவராக இருந்தாலும் வழிபாட்டாலே நீ வேறுபட்ட சிந்தனையை கொண்டு கொள்ள அது உன்னுடைய உரிமை. அந்த உரிமைகளை தலையிடுவதற்கு இந்த நாடு ஜனநாயக நாட்டு யாருக்கும் விருப்பம் கிடையாது, யாரும் தலையிட முடியாது. ஆனால் தேசியம் வந்து வருகின்றவுடன் இந்த நாடு பாரத நாடு, பாரத தாயின் பிள்ளைகள் என்கின்ற சிந்தனை நம்முடைய நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் வந்தாக வேண்டிய கட்டாய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இங்கே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது நந்தவனம், வெள்ளிவிழாகம், வியாசர், பாரதம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரே ஒரு அணியாக அணிவகுத்தாக வேண்டும். இந்த நாடு மீது தேசபக்தி உள்ள அத்தனை பேரும் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தாக வேண்டும். அதற்காகத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அதை நாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். எனவே பெரியவர்களே, மனிதநேயம் மலர வேண்டும். இந்த தேசத்திலே மனிதநேயம் மலர்ந்தாக வேண்டும். மனிதநேயத்திற்கு பாரத நற்பணி மன்றத்திலே நான் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், காலையிலே நான் ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக வந்து இங்கே பல்வேறுபட்டவர்கள் இருந்தார்கள், பல்வேறுபட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களே இருந்தார்கள். இந்த பாரதம் இளைஞர் மன்றம் இதற்கு நிகராக எங்குமே எங்கேயும் எதையும் பார்க்க முடியாது என்று சொல்லி நான் உறுதி கூறுகின்றேன். அந்த அளவிற்கு மனிதநேயத்தை மறுக்கின்றார்கள், மதத்தை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. இரண்டாவது ஆண்டு விழா மற்றும் குடியரசு தின விழா நிகழ்ச்சிக்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசமிகு தம்பி மன்ற தலைவர் சுஜின் அவர்களே, அம்ரோஸ் ஆசிரியர் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு தன்னுடைய செயல் வீரராக இந்த பகுதி மக்கள் நலனில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் 12வது வார்டு உறுப்பினர் பி ஜெயக்குமார் அவர்களே, ஒருங்கிணைத்து இந்த பகுதி வாழ் மக்கள் நலனில் தன்னை அர்ப்பணிக்கின்ற முகமாக இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அருமைக்குரிய தம்பி கோட்டகம் ஆர் விஜயகுமார் அவர்களே, பாசமிகு சகோதரர் அஜீஸ் அவர்களே, மன்ற உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஊரை சார்ந்த அருமைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய வெள்ளி வளாகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நற்பணி மன்றம் மற்றும் கோட்டகம் வியாசர் நற்பணி மன்றம் என்று பல்வேறு பகுதியில் இருந்தெல்லாம் இந்த மன்றத்தோடு இணைந்து இந்த மன்றம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த சுமார் ஒரு மாதத்திற்கு முன்னால் கோட்டம் வியாசர் நற்பணி மன்றத்தின் சார்பில் ஒரு ஜோதி ஓட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த ஜோதி ஓட்டத்தில் பார்த்தால் இந்த பாரதம் நற்பணி மன்றத்தை பொறுத்தவரையில் அதிக அளவு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஜோதி ஓட்டத்தில் கலந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றும் போது சொன்னார்கள், இந்த மன்றத்தை பொறுத்தவரை உண்மையிலேயே கடந்த 2 ஆண்டுகள் தான் வெளிப்படையான முறையில் ஒரு மன்றமாக உருவாக்கப்பட்டு ஒரு நற்பணி மன்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை ஒழிய இங்குள்ள என்னுடைய அருமைக்குரிய தம்பிகள் எல்லாம் இந்த பகுதி முன்னேற்றத்திற்காக எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால், அதிலும் குறிப்பாக இந்த இடத்தில் ஒரு சாலை என்று இருந்தது கிடையாது, நடைபாதை கூட ஒழுங்காக இருந்தது கிடையாது. அருமைக்குரிய இந்த மன்றத்தை சார்ந்த தம்பிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு சாலை அமைக்கப்படும் போது அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது இந்த இடத்தை பொறுத்தவரையில் பல தடங்கல்கள் ஏற்பட்ட போது எங்களுடைய உண்ணாமலைக்கடை பேரூராட்சிக்கு நிர்வாகத்திற்கு மிக உதவியாக இருந்ததோடு மட்டுமில்லாமல் இந்த இடத்தில் ஒரு சாலை அமைப்பதற்கு துண்டுகோலாக இருந்த இந்த இடத்தில் உள்ள அருமைக்குரிய இளைஞர்கள் தான். இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், ஒரு பகுதியில் ஒரு வளர்ச்சியை எட்ட முடியும் என்று சொன்னால் அங்குள்ள இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்வது மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் தங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவிற்கு யாராருக்கெல்லாம் நல உதவிகள் தேவைப்படுகிறதோ அந்த நல உதவிகளை பெற்று தருவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு செயலாற்றக்கூடிய அன்பு உள்ளங்கள் இருந்தாக வேண்டும். இப்போது இந்த மாங்காவளை பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் திருமண நிகழ்ச்சியின் போது நான் பார்க்கின்ற காட்சி, எந்த ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட பாரதம் இந்த நற்பணி மன்றத்தை சார்ந்த அருமைக்குரிய சகோதரர்கள் அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து அந்த திருமண நிகழ்ச்சியை தானாக முன்வந்து நிகழ்ச்சி முடிவரும் வரையில் நின்று சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காட்சி தெரிந்து கொண்டிருக்கின்ற உண்மையிலே பாராட்டுகின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும், குளக்கட்சி குடிநீர் திட்டத்தினுடைய ஒரு பைப்லைன், கோட்டகம் குடிநீர் திட்டத்தில் ஒரு பைப்லைன் இருந்து கொண்டிருந்தது. அந்த 2 பைப் லைன்களும் சாலையின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம்,
வழிபாதையாக இருந்து கொண்டிருந்த போது அந்த சாலை இல்லாமல் இருந்து கொண்டிருந்த காலத்தில் குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டது. இன்றே அந்த குழாய்கள் மாற்றக்கூடிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதோடு மட்டுமில்லாமல் நபார்டு வங்கி உதவி மூலம் இன்டகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் மிஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஊரக நகர்ப்புற ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் ரூபாய் 48 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படக்கூடிய அளவிற்கு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு இந்த சாலை நம்முடைய மாங்காவளையிலிருந்து சானல் வழியாக சாங்கை சாலையில் இணைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சாங்கையிலிருந்து பேராமலை மற்றும் மாங்காவளை சாலை என்று பெயர் போட மே மாதம் துவங்கக்கூடிய அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இவை அனைத்திற்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பாரதம் நற்பணி மன்றம் தான். காரணம், அருமைக்குரிய தம்பிகள் எல்லாம் காணும் போதெல்லாம் கேட்பார்கள். உண்மையிலே சொல்கிறேன், பாராட்டுகின்றேன். பிரச்சனைகளை குறித்து கேட்பதுதான், அதை எப்படியாவது கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு மனநிலையை இளைஞர்கள் தயார்படுத்திக் கொண்டு செயலாற்ற வேண்டும். அதற்கு உதாரணமாக நம்முடைய பாரதம் இளைஞர் நற்பணி மன்றம் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது, பாராட்டுகின்றேன். தலையை கொய்து தலை எடுத்து செல்கிறார்கள். ஒரு பேடி அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து அந்த தலையத்தா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு, கெஞ்சக்கூடிய அளவிற்கு பாரதம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அருமைக்குரியவர்களே, உலகின் ஜனத்தொகையில் 2வது மிகப்பெரிய நாடாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டில் ஒரு ராணுவ அதிகாரியுடைய, ஒரு ராணுவ சிப்பாயாக இருக்கின்ற அவருடைய தலையை கொய்து கொண்டு பாகிஸ்தான் வீரர்கள் எடுத்து சென்றுகிறார்கள். தலையத்தா என்று ஒரு நிமிடம் போதும். அந்த பகுதி கூட பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிதான். மதத்தை மறந்தோம், மொழிகளை மறந்தோம், எல்லாவற்றையும் மறந்து இந்திய நாடு, என் தாய் நாடு, என் தாய்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை தட்டி கேட்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலிருந்து ஒருபடி மண்ணை கூட விட்டு தருவதற்கு நான் தயாராக மாட்டேன் என்று அத்தனை பேர்களும் உணர்வோடு செயலாற்றினோம். அத்தனை பேர்களும். விளைவு பின்வாங்கப்பட்டது. பாகிஸ்தான் துரத்தி அடிக்கப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். 2003, 2004 போதை, அதாவது பிராண்டி, அயல்நாட்டு மது விற்பனை மூலம் தமிழகத்துக்கு கிடைத்த வருவாய் 3398 கோடிகள். 3398 கோடி 2003-4. இன்றைக்கு 2013வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 26,400 கோடி ரூபாய்கள் வருமானம். பாருங்கள், எத்தனை மடங்கு பாருங்கள், எத்தனை மடங்கு. யாருடைய உழைப்பு, யாருடைய பணம்? நம்முடைய வீட்டில் உள்ள சகோதரனுடைய பணம், நம்முடைய தந்தையுடைய பணம். காலையில வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு உழைத்து 500 ரூபாய் 450 சம்பளம் கிடைக்கும். அதை கொண்டு போற நேர டாஸ்மாக் கடை. அங்கு 16 ரூபாய் 40 காசு தான் காசா பொட்டாசியம் ஒரு பாட்டிலுடைய தயாரிப்பு செலவு. இந்த பிராண்ட் ஷாப்ல வர வரைக்கும் பிராண்ட் ஷாப்ல கொண்டு வந்து விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு 5 ரூபாய்க்கு வாங்குவோம். ஒரு அந்த புரோட்டா தயாரிக்கக்கூடிய அந்த கடைக்காரர் 50 காசு அல்லது 1 ரூபா கிடைக்கும். நல்ல பணம் 1 ரூபா. ஆனால் ஒரு கோட்டரை வந்து 80 ரூபாய் விற்கக்கூடிய கோட்டரை எது, அதனுடைய தயாரிப்பு செலவு வெறும் 16 ரூபாய் 40 காசு. எவ்வளவு வந்து இளைஞர்களை குடிக்க வைத்து அவருடைய வருவாயை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அருமைக்கிறீர்களே, இந்த 50 பேர்கள் நினைத்தால், அருமைக்கிறீர்களே, இந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி காட்ட முடியும். மாற்று கருத்து இருக்காது. ஒரு மாற்றத்தை இன்றிலிருந்து நாம் சபதம் எடுக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு சுரண்டப்படக்கூடாது. அரசாங்கம் நம்முடைய உழைப்பை சுரண்டக்கூடாது. என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய சக்தி முழுவதும் குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்ற நிலைப்பாட்டை எடுக்கும் போது நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க முடியும். அந்த கேடயத்தையும் அதற்குள்ள பரிசுகளை வாங்கி செல்லுமாறு அந்த மன்ற உறுப்பினர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அணி அவர்களுக்கு எங்களது பாரதம் இளைஞர் ஆடி வரும் தேரா ஆடுங்கடா, ஆசை உற பாடுவத நீங்க பாடுங்க.
ஆடுங்கடா காலம் தீர தீர ராகம் பார்த்து சுதி பார்த்து பாட்டு படிக்காத நேரம் பார்த்து இடம் பார்த்து கூத்து அடிக்காத வெளியில காத்து நிக்காதடா பாடாமலே பாட்டில் திட்டேதடா ஆடி வரும் பேராடுங்களா ஊர ஊர பாடுவத நீங்க பாடுங்களா காலம் தீர தீர சேவல் கூவும் வேளையில தூங்குவோம் கேளையில சாமக்கோழி கூவையில கூடுவோம் கேள்வியில பாயாம நதி நிற்பதில்ல பாய்வோமே கரமீதிக்கல்ல காணாத சுகம் ஒன்றும் இல்ல வாழ்வோமே வரும் நாடல்ல போடாமலே ஆறு தங்காதடா தேடாமலே ஏதோ சிக்காதடா ஆடி வரும் பேராடுங்களா ஊர ஊர பாடுவத நீங்க பாடுங்களா காலம் தீர தீர ஊரச்சேல கூடையில கூருடா ஆசைகள கோலம் போடும் ராத்திரியில் காணுடா லீலைகள தீராத சுகம் இங்கிருக்க தேடாதே அத வேற எங்கும் தேனான சுவை இங்கிருக்க தேயாதே தருவேனே தங்கம் ஒப்பாலிலே மூழ்கு தப்பில்லடா மூழ்காடிட்டால் வாழ்வு முட்டில்லடா ஆடி வரும் பேராடுங்களா ஊர ஊர பாடுவத நீங்க பாடுங்களா காலம் தீர தீர கும்பலே செல்லமா கும்பலனே செல்லமா கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா ஆயிரத்தில் இவ ஒண்ணு எதுக்கு வந்தாளோ இம்ச தந்தாளோ கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா ஆயிரத்தில் இவ ஒண்ணு டேடி மம்மி என்ன பேரு இவளுக்கு வச்சாங்க ஆனா என்ன கேட்டா கொலைச்சலன்னு பேர வைப்பேங்க Kumbale samaki mama salini Kumbale samaki mama sois Kumbale samaki mama leza Kumbale samaki mama salini Kumbale samaki mama sois Kumbale samaki mama leza magumbalo கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல கழட்டி விடவும் மனசே இல்ல என்ன கொடுமையடா காஞ்சி போன மிளகா உள்ள கொட்டி கடக்கும் விதையா போல காரமாக வெடிச்சா உள்ள பாவ நிலமயடா ஆகாயம் மேலேதான் அழகான மேகங்கள் அண்ணாந்து பார்க்க நேரமின்றி போவது எங்கேயோ வெயிலோடு மழையும் ஒன்று சேர்ந்து வந்ததுவோ இந்த கொஞ்ச நேர பயணம் சென்று முடிவது எங்கேயோ அடடடடா
டாடி மம்மி என்ன பேரு இவனுக்கு வச்சாங்க என்ன கேட்டா சுமத்தாங்கின்னு பேரு வைப்பேங்க Colors of the rainbow. கப்பல் வாங்க வந்திருப்பாளோ செப்பல் வாங்க வந்திருப்பாளோ உசுர வாங்க வந்திருப்பாளோ ஒண்ணும் புரியலையே ட்ரெய்லர் போல முடிந்திடுவாளோ ட்ரெயின போல நீண்டிடுவாளோ எப்ப இவனை இவ விடுவாளோ ஒண்ணும் தெரியலையே அப்பாவி போலத்தான் தப்பாக நினைச்சானே 500 கேள்வி கேட்டு கேட்டு ஆள கொண்டாரே இவ வந்த போது வந்த கோபம் இப்போ இல்லையடா இவள் சேர்த்து வைத்த சந்தேகங்கள் Do not do dance. சாகரி சசா சரிகமன்னி சாகர் சசா சரிகமன்னி கோவிந்தா 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 சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா 1000 இவ ஒண்ணு கோவிந்தா